ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்து நம்ம பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து தனி மிளகாய் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு காரம்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய தக்காளி வந்துட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியோடு நம்ம உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். இப்போ குக்கரில் வேக வச்ச மட்டனை இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்ச தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் நம்ம வந்துட்டு சேர்த்துருக்கோம். இப்போ ஒன்றா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதை வேக வச்சா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.